ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம போஸ் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் போகிறாரு. போன உடனே நம்ம காவியா இருந்துட்டு போஸை பார்த்துட்டு பயங்கரமாக சிங்கப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு எவ்வளவோ காவியாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் கண்டிப்பாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன், இனிமேல் நல்ல பையனாக இருக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆனால் நம்ம காவியா இறங்கி வர மாதிரியே தெரியல. இங்கே பாருடா, நீ எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் டைப்பாக மூஞ்ச மாற்றுவ, எப்படி ரியாக்ஷனை மாற்றுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இனிமேல் உன்னை நம்புற மாதிரியெல்லாம் கிடையாது. இங்கே பாரு, இனிமேல் நீங்கள் தூங்கக்கூடாது. இனிமேல் உனக்கு தூங்குற இடம்னா கிச்சன் மட்டும்தான், கிச்சனில் போய் தூங்கு அப்படின்றாங்க. என்ன கவியை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு, என்கிட்ட பேரை சொல்லி கூப்பிட்றோம், குரலை வசதி பேசுகிறதும் வச்சுக்கிட்டேன், உன்னை அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இல்லைங்க, இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. நம்ம போஸுக்கும் அப்படி கழுத்து வரைக்கும் கோவம் வருது, ஆனால் காட்ட முடியாத நிலைமையில் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியாவே போஸை இருந்துட்டு அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவரோட ரூம் எது தான், நம்ம கிச்சனுக்கு போயிட்டு இங்கே எங்கே தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு காவிய கிட்ட சொல்லவும், இங்கே தரையில் படுத்து தூங்கு, இனிமேல் உனக்கு பெட்ஷீட்டும் கிடையாது, தலகாணியும் கிடையாது, வெறும் தரையில் தூங்கினாதான் உனக்கு கஷ்ட வருத்த தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரு, நான் நைட்டுக்காக வந்து பார்ப்பேன், இந்த இடத்துல நீ இல்லைனா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படி செவுத்துல 4 குத்துக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்த உடனே போஸ் கிச்சனில் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமான ஒரு பதட்டத்தில், டே போஸு, என்னடா இங்கே இருக்க, ஏதாச்சும் தண்ணி கொண்டு போகலான்னு வந்தியா? தண்ணி தான் அங்கேயே வச்சிருக்கலடா, என்னடா இந்த நேரத்தில் இங்கே இருக்கே, அவள் தனியாக இருப்பா, போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏமா கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்லவும், நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. இங்கே பாருடா, என்னடா ஆச்சு, அவள் ஏதாவது உன்னை கேட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருமா, அவள் என்ன ஏதாச்சும் கேட்டாளான்னு கேட்குறியா? உனக்கே தெரியும் அவள் எவ்வளோ கோவமாக இருந்தான்னு. அவள் இருந்த கோவத்தில் என்னை இங்கே எடுத்துன்னு வந்து விட்டுட்டாமா, இனிமேல் நான் இங்கே தான் தூங்கணுமா, இங்கே தான் இனிமேல் டெய்லியும் இங்கே தான்மா தூங்கணுமா, எனக்கு என்னால் முடியலம்மா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சித்தர்லாம் போல இருக்கு, வாழவே பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்டே சொல்லவும், இங்கே பாருடா, நீ தாலி கட்டிடடா, நீ புருஷன், நீ தான் அவளை அடக்கி ஆள வைக்கணும், ஏன்டா இப்படி கோலை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இதுக்கெல்லாம் காரணமான அந்த சேதுவையும் தமிழவையும் நான் சும்மாவே விடமாட்டேமா, அவங்கள ஏதாச்சும் பண்ணியே ஆகுவேன் அப்படின்றாங்க. இங்கே பாருடா, இப்போதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போது பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சம் எல்லாரும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் நீ போய் ஏதாவது பண்ண போய் நம்மளை இந்த வீட்டை விட்டு துரைத்துட்டா என்னடா பண்ணுறது? வெளியே போயிட்டு நம்ம பிச்சை எடுத்து கூட சாப்பிட முடியாது, அதுக்கு கூட நமக்கு வழி கிடையாது. இங்கே பாருடா, கொஞ்ச நாள் பொறுமையாக இரு அப்படின்றாங்க. இங்கே பாருமா, என்னால் ஒரு நிமிஷம் கூட என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுமா, நான் இந்த நிலைமைக்கு இருக்க காரணமே அவங்க 2 பேர் தாம்மா. அவங்க மட்டும் எந்த பிரச்சனையுமே பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பேம்மா, கண்டிப்பா அவங்கள சும்மாவே விடமாட்டோமா, அவங்கள கொலை பண்ற அளவுக்கு எனக்கு இப்போ அவ்வளோ ஆத்திரமா இருக்குதுமா அப்படின்றாங்க. இங்க பாருடா, அம்மா சொல்றதை கேளுடா, அம்மா சொல்றதை கேட்காம தான் இப்போ இந்த நிலைமையில இருக்க. நீ எதுவுமே, அதாவது உன்னால தாண்டா இப்போ எல்லா உண்மையுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. நீ மட்டும் அடக்க ஒடுக்கமா இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? அந்த காவியம் உன்னை இந்த மாதிரி அடிமை மாதிரி நடத்திருப்பாளா? சொல்லு, நீ பண்ண தப்புக்காக தானே இப்படி உன்னை நடத்திக்கிட்டு இருக்கா. இங்க பாருடா போஸ், நீ அவகிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும்டா, ஏன்னா அவகிட்ட நல்ல பேர் வாங்கினாதான், நீ நல்லவன்னு தெரிஞ்சாதான் அவங்க வீட்டுக்கு போன எல்லா சீர்வரிசையும் அந்த ஆடிக்காரையும் திரும்ப அனுப்பி விடுவாங்கடா. இங்க பாருடா, நீ நடந்துக்கிறதால தான் இருக்குதுடா. இங்க பாருமா, அதுக்காக என்ன ஒரு வேலைக்காரனை மாற சொல்றியாமா? அவ அடிமை மாதிரி நடத்துறாமா, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலாமா, எனக்கு ஏடா கல்யாணம் பண்ணுமோன்னு ஒரே ஒரு நைட்லேயே எனக்கு தோணுதுமா, ப்ளீஸ்மா, என்ன இந்த ஜெயிலேருந்து எப்படியாவது என்னை வெளியே எடுத்துருமா, ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, அவன் நைட்டுக்காக இங்கே வந்து பார்க்குறேன்னு தானே சொல்லியிருக்கா, நீ இங்கே போய் படுத்து தூங்கு, நான் போய் தலகாணியும் பெட்ஷீட்டும் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருமா, அவள் இனிமேல் தலகாணியும் பெட்ஷீட்டையும் நீ போத்தவே கூடாது, தலகாணியும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா. அவள் வந்து தலகாணியும் பெட்ஷீட்டையும் பார்த்தானா அதுக்கு ஒரு பத்திரகாளி மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணுவாமா அப்படின்றாங்க. அப்படியே சொல்லிட்டு போனா நான் போய் கேட்கவா அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ கேட்டனா, நான் ஏற்கனவே என்ன அம்மா பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாமா, அதாவது அம்மா சொல்கிற பேச்சாதான் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க மாதிரி சொல்கிறாமா, என்னால் முடியலம்மா அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு,
பயங்கர சந்தோஷமா படுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு போயிட்டு அந்த ஸ்பீக்கர்ல பாட்டு போடுறாங்க. பாட்டு போட்ட உடனே அந்த குழந்தை இருந்துட்டு எட்டி உதைக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ எம்மான்னு கத்துறாங்க. இதை கேட்ட நம்ம தனம் இருந்துட்டு அக்கா என்னக்கா ஆச்சு, ஏன்க்கா எதுக்காகக்கா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தனம் நீ பாட்டு போட்ட உடனே வயிற்றுல இருந்து உன்னோட பையன் உதச்சிக்கிட்டே இருக்கான் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னக்கா சொல்றேன், அவன் ரொம்ப தொடுக்காக இருக்கான் போல, இங்க பாரு. நம்ம அதாவது தனம் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி வயிற்றுக்குள்ள கையை அதாவது காதை வச்சு இங்க பாருடா, அக்காவை உதைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், அக்கா ரொம்ப பாவம், அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்குது சரியா, இங்க பாருடா அக்காவை கஷ்டப்படுத்தணும்னா அவ்வளவுதான், வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன், என்கிட்ட எப்படி வேணாலும் நீ நடந்துக்கோ, நான் உன்னை சமாளிச்சுக்கிறேன், அக்கா ரொம்ப பாவம் சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு எட்டி உதைக்குது. அக்கா இங்க பாருடி, நீ சொல்ல தாண்டி திரும்ப திரும்ப எட்டி வச்சுக்கிட்டே இருக்கு, இங்க பாரு நீ எதுவும் பேசாம போ, நீ பேசுறத கேட்டா என்னோட பையனுக்கு நீ பேசுறது பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சேது வராரு. சேது வந்து உடனே இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர எமோஷனல். தன்னோட அதாவது தமிழ்ச்செல்வி வயிற்றுல காதை வச்சு நானும் பாப்பா கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு சேதுவை பார்த்துட்டு மாமா இங்க பாருங்க மாமா, உங்களோட பையனா பொண்ணான்னு தெரியல, ஆனால் ரொம்ப துடுக்க பண்ணிக்கிட்டே இருக்கு, எட்டி உதச்சிக்கிட்டே இருக்கு பாரு, அக்கா ரொம்ப பாவம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேதுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, ஒரு மாதிரி வாய் அடிச்சு போய் நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு தனம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு இங்கே பாரு தனம் கொஞ்ச நேரம் வா, நான் கிளாஸ் வந்து நிறைய எடுத்தாங்க இன்னைக்கு, நிறைய படிக்கிறதும் இருக்குது, நீ என்கிட்ட கொஷின் கேளு, நான் உங்ககிட்ட பதில் சொல்கிறேன் சரியா, இப்படி படித்தா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக மைண்டில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன 3 பேருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சேதுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, வெளியே போயிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்கம் உக்காந்துக்கிட்டு இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு இங்கே பாருங்க, இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்காதீங்க, நடந்து போச்சு, என்ன பண்றது, எல்லாமே அந்த ஈஸ்வரியால நடந்ததுதான். அந்த ஈஸ்வரி இப்படியெல்லாம் பண்ணாம அதாவது பையனை ஒழுங்கா வளர்த்துருந்தா கண்டிப்பா அவனோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், அவன் புத்தி ஏன் தான் இப்படி போகுதுன்னு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு மோகனா, அவங்க அதாவது என்னோட தம்பி குடும்பத்துக்கு நான் எவ்வளவோ நல்லது நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி குடும்பமும் என் கூட இருக்கணும்னு எல்லாத்தையும் நான் சேர்த்து தானே பிடிக்கிறேன், ஆனா கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லாம இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் சொந்த பந்தமெல்லாம் வேணும்னு அணைச்சி தானே பிடிக்கிறேன், ஆனால் அவங்க பணத்துக்காக மட்டும் ஆசைப்பட்டு என் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த தமிழ்ச்செல்வியை பார்த்தியா, அவள் யாருன்னே தெரியாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் நம்ம சேதுக்கு பொண்ணு கேட்டு கட்டிட்டு வந்தோம். ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நம்ம குடும்பத்துக்காக அவள் செய்கிறது எல்லாமே ஒரு வீரமங்கை செய்கிற வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நம்ம குடும்பத்தை எத்தனையோ ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கா, நம்ம குடும்ப கௌரவத்துக்காக எத்தனையோ வேலை பண்ணியிருக்கா. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டான்றதுக்காக அவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சேதும் மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத என்னால உணர முடியுது. அவன்கிட்ட நான் போய் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட சொல்லுவோம். இங்க பாருங்க, நானும் அதே தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். இங்க பாருங்க, தமிழ்ச்செல்வி இனிமே இங்கவே இருக்கட்டுமே, நானும் உங்ககிட்ட அதை சொல்லி கேட்டுட்டு போலாம் தானே வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்க பாரு மோகனா, நானும் சேதுக்கிட்ட பேசலான்னு தான் நினைக்கிறேன், ஆனா நம்ம இந்த விஷயத்துல பேசக்கூடாது, அவனுக்கு இந்த வாழ்க்கையில சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருந்தா அவனே சேர்ந்து வாழட்டுமே, நம்ம விருப்பத்தை சொல்லி நமக்காக இந்த வாழ்க்கையை ஏத்துக்கணும்னு இல்லைல்ல, அதனாலதான் அவனோட முடிவை அவனையே எடுக்கணுன்றதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன், வேற எதுக்காகவும் இல்லை மோகனா, நீயே புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா அவனோட வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு தெரியும்ல, அதனாலதான் அவனோட முடிவு அவனோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு
நான் விட்டுட்டேன், அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆத்தா என்கிட்ட கேட்கும் போதும் அவன் அவன் வாழணும்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அவன் வாழட்டும்னு தான் சொல்லிட்டேன். ஆனால் அவன் டைம் கேட்டிருக்கான்ல, கொஞ்சம் டைம் எடுத்து அவன் பதில் சொல்லட்டும் விடு மோகனா அப்படின்றாங்க. அதுக்கு இல்லைங்க, அவ அது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இப்போ மாசமா இருக்கா இல்லையா, அவளுக்கு வகை வகையா செஞ்சு போடணும்னு ஆசையா இருக்கு. அவ அங்க இருக்கும்போது நான் எப்படிங்க செஞ்சு போடுறது? இங்க பாரு மோகனா, அவளுக்கு செஞ்சு போடணும்னு நீ ஆசைப்பட்டனா இங்க இருந்து செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துட்டு வந்துரு. என்ன எவ்வளோ தூரம் இருக்கா அவுட் ஹவுஸ்க்கும் நம்ம வீட்டுக்கும்? ஒரு 100 அடி கூட இருக்காதுல்ல அப்படின்றாங்க. சரிங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோன்னு தெரியாம தான் இத்தனை நாளாக நான் எதுவுமே அவளுக்கு பண்ணாமல் இருந்தேங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் செய்யும் போதும் அவள் ஞாபகம் தான் நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். அவளுக்கு எல்லாத்தையும் செய்யணும் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால தாங்க நான் எதுவுமே செய்யாமல் இருந்தேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அவளுக்கு டெய்லியும் வகை வகையாக அவளுக்கு உடம்புக்கு சக்தியாக குழந்தைக்கு என்னென்ன ஊட்டச்சத்து தேவைப்படுது எல்லாத்தையும் அவளுக்கு இயற்கையான முறையிலே சாப்பாடுல நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பத்தா இருந்துட்டு அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்த உடனே ராஜாங்கம் உள்ளே வரட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தா உள்ளே வா அத்தா. ஏன் அத்தா கேட்டுட்டெல்லாம் உள்ளே வர, நீ உள்ள வர வேண்டியதானே, உன்னோட பையன் ரூம் தானே அப்படின்றாங்க. இல்லையா ராஜாங்கம், யாரா ரூமா இருந்தாலையும் கேட்டுட்டு தானே உள்ள வரணும், சரியா? உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு தானே வந்தேன் அப்படின்றாங்க. சொல்லாதான் என்ன விஷயம்? இல்லையா, நான் சேது விஷயமா தான் பேசலான்னு வந்தேன், சேதையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கிற விஷயமா தான் பேச வந்தையா அப்படின்றாங்க. அது விஷயமா என்ன அத்தா பேசணும் சொல்லுங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாரியா சேது ராஜாங்கம், நீ சேது கிட்ட சொன்னா கண்டிப்பா இந்த தமிழ் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நம்ம சேது ஓகே சொல்லுவான். ஆனா இப்போ வரைக்கும் அவன் ஏதோ நினப்பில் இருக்கான். அவன் எந்த நினப்பில் இருக்கான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நீ போயிட்டு அவன்கிட்ட ஏதாச்சும் சொல்லி தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாயா அப்படின்றாங்க. இங்கே பாராத்தான், அதை பற்றி தான் நான் மோகனா கிட்ட இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவனோட விருப்பம், அவனோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு தோணுதோ அவன் தான் பண்ணணும். அவன் நம்ம சொல்ல போய் நம்ம விருப்பத்துக்காக தான் அவன் இந்த முடிவை எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது ஆத்தா. அதனால தான் இந்த விஷயத்தில் நான் எதுலேயுமே தலையிடாமல் இருக்கேன். அவனோட வாழ்க்கையில் அவனையும் முடிவு எடுத்துக்கிட்டுமே. தமிழ்ச்செல்வி நல்ல பொண்ணு தான், ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அதோ தெரிஞ்சு தப்பு பண்ணல. அவங்க அம்மா சொன்ன பொய்யை எப்படி நம்ம கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அத்தனை மாசமா இழுத்தடிச்சு நம்ம கிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டா. அதுக்கு அவ என்ன பண்ணுவா சொல்லுங்க? அதுக்கு ரொம்பவே தண்டனை அனுபவிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருயாம், இந்த விஷயத்துல உனக்கு ஏதோ ஆட்சேபணம் இல்லைல்ல, நம்ம சேது தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தா நீ அதுக்கு சம்மதிப்பதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க அத்தா, நீங்க கவலையே படாதீங்க. அப்படி ஒரு முடிவு எடுத்தா நான் அதுக்கு அவனை ஆதரிக்கவனே தவிர அவனுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே சொல்ல மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தா. ரொம்ப சந்தோஷம்யா, இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா அப்படின்றாங்க. இங்க பாருங்க அத்தா, என்னோட பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சு பார்க்க மாட்டேனா? எனக்கும் என்னோட பையனோட வாழ்க்கையை நினைச்சு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன பண்றது, அதாவது நடந்த சூழ்நிலை எல்லாம் அந்த மாதிரி ஆகி போச்சு. சரி விடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியாத்தா, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, போயிட்டு தூங்குங்க, என்ன டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா ராஜாங்கம், நான் போய் தூங்குறேன், நீயும் படுத்து தூங்கியா, நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்க்காம நீ பாட்டுக்கு நிம்மதியா தூங்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட எப்படியாவது பேசிடணும், அவகிட்ட நம்மளோட லவ்வை சொல்லி அவளை ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தமாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம சேதுவால் அது பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா இருந்துட்டு பயங்கர கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிற்றர் சேர்ந்துட்டு அதாவது காவியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே என்ன காவியா எப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கப்பா, உங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எப்படியாவது ராஜாங்கத்தை இந்த பதவியிலிருந்து அதாவது எடுத்துட்டு உங்களை அந்த பதவிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அதனால தான்ப்பா இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டே நம்ம சிற்றரசு இருந்துட்டு, இங்கே பாருமா, எனக்காக உன்னோட வாழ்க்கையை பணிய வைப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலாமா? இங்கே பாருங்கப்பா, உங்களோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் இங்கே சந்தோஷமாக தான் இருப்பேன். அதே மாதிரி எனக்கு இங்கே இருக்கிற யாரை
யாராலையும் எனக்கு பிரச்சனை வராது. அதே மாதிரி என் மேலே சந்தேகம் வராமல் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ண வேண்டிய எல்லா நல்லதுமே உங்களுக்கு பண்ணுவோம்ப்பா அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமா, நீ இதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கன்னு யாருக்குமே தெரிய தேவலாமா, அப்படி தெரிஞ்சா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிடும், உன்னை இந்த வீட்டை விட்டு கூட துரத்தி விட்டுருவாங்கம்மா, நீ ஜாக்கிரதையா அந்த வீட்டில் இரு அப்படின்றாங்க. அதாவது ராஜாங்கத்தை அந்த பதவியிலிருந்து தூக்கணுன்றதுக்காக தான் காவியா இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. என்னமோ இவனை திருத்தணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பில்டப் கொடுத்து நம்ம காவியா இருந்துட்டு ஒரு மாதிரி யாருக்குமே சந்தேகமே வராத மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர கோவமாக படுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இப்போது நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், பயங்கர கோவத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் கிச்சனில் தேடி தேடி பார்க்குறாரு ஏதாச்சும் பண்ணலாமான்னு. அப்புறம் கிச்சனில் காய் வெட்டுற கத்தியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே கத்தி எடுத்துக்கிட்டு பயங்கர கோவத்தில், அதாவது தமிழ்ச்செல்வி அதாவது அவுட் ஹவுஸ்க்கு போகிறாங்க, தமிழ்ச்செல்வி இருக்கிற இடத்துக்கு. அதுக்கப்புறம் போன உடனேயே நம்ம தமிழ்ச்செல்வி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி வந்து எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. இவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அவளை கத்தியால் குத்திக்கிட்டு ஒரே அடியாக ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மெதுவாக கதவை திறந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே அதாவது மலர் இருந்துட்டு திரும்ப திரும்ப படுக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிறாங்க. போத்திக்கிட்ட உடனே நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு மெதுவாக நடந்து போகிறாரு. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர கோவத்தோட கத்தி வச்சு குத்தலான்னு சொல்லிட்டு ஒரு ஓங்கி குத்துறதுக்கு வராங்க. குத்துறதுக்கு வந்த உடனே நம்ம சேது வந்துட்டு திரும்பி படுக்கிறாரு, அப்படியே அசையிற மாதிரி இருக்காரு. இதை பார்த்தா நம்ம போஸ் இருந்துட்டு ஐயோ மாட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் அவரும் அந்த மாதிரி திரும்பி படுக்கிறதுல தான் அப்படி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு ஒரே ஒரு குத்தா அப்படியே ஓங்கி ஒரு குத்து வயிற்றுலேயே குத்திட்டு குடு குடு குடுன்னு ஓடிடுறாரு. ஓடி போயிட்டு கிச்சனில் படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஐயோ அம்மானு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கத்த ஆரம்பிச்ச உடனே நம்ம அதாவது சேதுக்கு இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது. என்னாச்சு தமிழ், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் தனம்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்ல எழுறாங்க. எழுந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கத்துறத பாக்குறாங்க. அதாவது மலர் இருந்துட்டு தமிழ் என்னாச்சு தமிழ், ஏன் தமிழ் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் லைட்டை போட்டு பார்த்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி வயிற்றுல கத்தி இருக்கிறத பாக்குறாங்க. ஐயோ தமிழ், வயிற்றுல எப்படி கத்தி வந்துச்சு, யாரும் உன் வயிற்றுல கத்திய குத்துந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம சேதுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. என்ன மலர் சொல்ற, என்ன மலர், தமிழ் உனக்கு என்னாச்சு தமிழ், ஐயோ வயிற்றுல கத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட நம்ம தமிழை கூட்டிட்டு ரொம்பவே தூக்கிட்டு ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கப்புறம் கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்பவே பதறிட்டு போயிட்டு ஓடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் வந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு ஆட்டோவில் போகிறாங்க. நம்ம அதாவது யார், நம்ம தனமும் மலரும் ஆட்டோவில் நம்ம சேது பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சேது இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாரு. போயிட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு தமிழை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு டாக்டர்கிட்ட, டாக்டர் வாங்க டாக்டர், யார் டாக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் ஓடிடுறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க மாசமாக இருக்காங்க, இவங்க வயிற்றுல யாரோ கத்தியில் குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நர்ஸ் இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு வாங்க டக்குன்னு வாங்க, ஆப்ரேஷன் தேட்டருக்கு போக வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது நம்ம தமிழை கூட்டிட்டு ஆப்ரேஷன் தேட்டர்ல போயிட்டு தமிழை வச்சிடுறாங்க. வச்ச உடனே இங்க பாருங்க டாக்டர், தமிழுக்கு 6 மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்கப்பா நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டரை கூட்டிட்டு வந்து டக்குன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் டாக்டர் டக்குன்னு கூட்டிட்டு வந்து பரப்பரன்னு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு சித்ரான்ற மாதிரி ஈஸ்வரி ரூம் போறாங்க. போன உடனே கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே யார் இந்த நேரத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே நம்ம போஸை பார்த்துட்டு டே போஸ், என்னடா எந்த நேரத்துக்கு வந்திருக்க, என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனையா, காவியா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணேன் அப்படின்றாங்க. என்னடா சம்பவம், என்னடா தூக்க கழகத்தில் வந்து ஏதாவது உளறிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு வந்த கோவத்தில் கிச்சன்ல இருந்து கத்தியை எடுத்துட்டு போயிட்டு தமிழை வயிற்றுல குத்திட்டு
கூட்டிட்டு வந்துட்டோமா அப்படின்றாங்க. டேய் என்னடா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா, நான் தான் குத்தணும்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு வந்த கோவத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்கள ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் போய் கத்தி எடுத்துட்டு போயிட்டு குத்திட்டு வந்துட்டாமா அப்படின்றாங்க. டேய் என்னடா இவ்வளோ சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? இது நீ தான் பண்ணன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமாடா? ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணி தொலைக்கிற? அம்மா பேச்ச ஏதாச்சும் கேட்குறியாடா நீ? ஏன்டா இப்படி இந்த இந்த விஷயம் காவியாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியுமா? உன்னை உயிரோடயே வைக்க மாட்டாடா. ஏன்டா இப்படியெல்லாம் உன் புத்தி போகுது? ஐயோ கடவுளே! தமிழுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுனத பார்த்தேன். என்னாச்சு ஏதாச்சுன்னாலும் தெரியல. தெரியலம்மா, நீ ஃபோன் பண்ணி வேணா கேட்டுக்கோ. இங்க பாருடா, நான் ஃபோன் பண்ணி இப்போ கேட்டேன்னா இப்போ நம்ம தான் பண்ணங்கன்னு தெரிஞ்சிடாதா? ஏன்டா இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிற? ஐயோ என்ன பண்றது எது பண்றதுன்னே தெரியல. இங்க பாருடி, உன்னோட அண்ணனை பாரு, உன்னோட தம்பியை பாருடி, இப்படி ஒரு கேடு கட்டுத்தனத்தை பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருடி அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தாமரை தண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எழுந்து வராங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி, சித்ரா, நம்ம போஸ் எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. சரி என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சு நின்று கேட்குறாங்க. இங்கே பாருமா, அவளை நான் குத்தணும்னாலாம் நினைக்கலாமா, எனக்கு வந்த கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு மைண்டில் போயிட்டு குத்திட்டு வந்துட்டம்மா. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. இங்கே பாருடா, நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொன்னேன், இதெல்லாம் பண்ணாதடா, கொஞ்ச நாள் பொறுமையாக இருடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் என் பேச்சு ஏதாச்சும் கேட்குறியாடா? உன்னை செருப்பால் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே இருந்த செருப்பை எடுத்துகிட்டு வந்து நம்ம போஸை வெள்ளுன்னு வெளுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருடா, ஒரு விஷயம் கூட நீ ஒழுங்காக பண்ண மாட்டியாடா? கேடு கெட்டவனே, உன்னை பெத்தம் பார்த்தியா? என்னோட வயிற்றுல பெத்தம் பார்த்தியாடா? உனக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைக்க இருந்துச்சு. அவ்வளோ பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு தருதலை மாதிரி எப்படியெல்லாம் ஒரு வேலையை பண்ணி இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். சரி, அந்த வாழ்க்கையாவது நிலச்சி வச்சிருக்கோன்னு பார்த்தா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்கேடா. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுறதுமா? இப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காதம்மா. நீயே எல்லாருக்கும் சொல்லி விட்டுருவ போலயே. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ் இருந்துட்டு அதாவது ஈஸ்வரி கிட்ட சொல்லுவோம். இங்கே பாருடா, என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு ரொம்பவே அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. இங்கே பாருமா, பயப்பெல்லாம் போடாத. நான் தான் குத்துனேன்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என்னென்ன ஜெயிலில் அடைக்க போகிறாங்களா? இங்கே பாருடா, ஜெயிலில் மட்டும் அடைக்க மாட்டாங்க, அதே மாதிரி நம்மளை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்த்த மாட்டாங்கடா. ஏன்டா புரிஞ்சுக்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் இப்படி தாம்மா பண்ணுவேன், வேற எப்படி பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட தாமரைக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஐயோ, எப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்கான், இந்த விஷயத்த போயிட்டு அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. போயிட்டு ரூம்குள்ளே நம்ம சாவித்திரி எழுப்புறாங்க. மா எழுமா, எந்திரிச்சிருமா, மா சீக்கிரம் எழுமா. என்னடி, எனக்கு நல்லா தூக்கம் வருது, ஏன்டி தூக்க கலக்கத்தில் எழுப்பிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. மா எழுமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எழுமா அப்படின்றாங்க. என்னடி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மா இப்போது நான் தண்ணி குடிக்கலான்னு போனேன். அங்கே அத்தையும் மாமாவும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமாம்மா? என்னடி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மா அந்த போசு பையன் தமிழ்ச்செல்வியை கத்தியால் வயிற்றுல குத்திட்டு வந்துட்டானாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட சாவித்திரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னடி சொல்ற, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவன் சொல்றது பொய்யா உண்மையினாலாம் தெரியாது, ஆனா அவன் குத்திட்டு ஓடி வந்துட்டானா. அவன் அதாவது சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு ஓடனாமா, அதை மட்டும் பார்த்தானா. அப்போ தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கான்னு யாருக்குமே தெரியாதாமா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா, அதாவது சாவித்திரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னடி இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கானே, இப்படி இந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன நடக்கும்? கண்டிப்பா இந்த பிரச்சனை பெரிய லெவல்ல பெருசாகும்டி அப்படின்றாங்க. ஆமாம்மா, இந்த விஷயத்த நம்ம சமயம் பார்த்து வீட்டில் சொல்லி விட்டா கண்டிப்பா அவங்களுக்கு சங்கு ஊதிடுவாங்கம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு இங்கே பாருடி, இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத. அந்த தமிழ்ச்செல்வியே உயிரோடு இருந்தால் நம்மளுக்கும் பிரச்சனை தான். அவள் உயிர் பொழைச்சிட்டான்னா இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம். அவள் உயிரோடு இல்லைன்னா நம்ம இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல தேவையில்ல, சரியா அப்படின்றாங்க. மாமா இப்போது தமிழ்ச்செல்வி எப்படிமா இருப்பான், அவள் செத்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன கேட்டால் எப்படி தெரியும், அங்கே என்ன நடந்திருக்கோ ஏது நடந்திருக்கோ யாருக்கு தெரியும்? இப்போ போயிட்டு நம்ம ஏதாச்சும் யார்கிட்டாச்சும் கேட்டோம், நம்ம தான் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆயிருப்போம்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை தானா
தானா நமக்கு வரும்போது அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேது இருந்துட்டு தமிழ் செல்வி நினைச்சு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காரு. தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன டாக்டர் எல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு நம்ம தமிழ் செல்விக்கு ரொம்பவே சீரியஸா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு மலரும் தனமும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுக்கு வந்த உடனே நம்ம மலர் இருந்துட்டு மாமா தமிழ் செல்விக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாமா, இப்போ எப்படி இருக்காங்க மாமா சொல்லுங்க மாமா அப்படின்றாங்க. இங்க பாரு மலரு, இன்னும் எதுவுமே சொல்லல மலரு, இன்னும் டாக்டர் உள்ள போனவங்க வெளியே வரவே இல்லை, ரொம்ப நேரமா என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மலருக்கு தமிழுக்கு எதுவும் ஆகாது இல்லை மலரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, கண்டிப்பா தமிழுக்கு எதுவுமே ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க மாமா, இப்படி அழுதுகிட்டுலாம் இருக்காதீங்க மாமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சேது இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்த சொல்லணுன்றதுக்காக வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற யாருமே ஃபோனை எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கருப்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கருப்பு இருந்துட்டு ஃபோனை எடுத்துட்டு நம்ம கருப்பு ஃபோனை எடுத்த உடனே நம்ம சேது இருந்துட்டு அழுதுகிட்டே பேசுகிறத பார்த்தா கருப்பு இருந்துட்டே டே மாப்பிள்ளை என்னடா ஆச்சு, ஏன்டா அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமா இது தமிழை யாரோ கத்திலே குத்திட்டு போயிட்டாங்க மாமா, ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் மாமா, வீட்டில் இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் வரீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்புக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. டே என்னடா சொல்ற, நீ சொல்றத கேட்டா என்னால நம்பவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு சேது கிட்ட இங்க பாருங்க, மலர் இருந்துட்டு நம்ம சேதுக்கு ஆறுதல் சொல்லுவோம். ஆனா சேதுக்கு எதுவுமே ஆறுதல் படுத்தவே மாட்டேங்குது. தமிழுக்கு இப்போ என்னாகுமோ ஏதாகுமோன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு பயங்கர ஷாக்கோட ராஜாங்கம் நம்ம அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தா ராஜாங்கமும் அப்பத்தாவும் ரொம்பவே பதறி போயிட்டு டே சேதோ என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், அப்பா தமிழ் நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம், அப்படின்னு பார்த்து தமிழ் வயிற்றுல யாரோ கத்தையை குத்திட்டு ஓடி போயிட்டாங்கப்பா, யாருன்னே தெரியல, நான் தமிழை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா, டாக்டர் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னே தெரியலப்பா, இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. நம்ம தமிழுக்கு என்னாகும் ஏதாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்